No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. நலமோடு வாழும் நம் மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்கள் வினோத்குமார் அண்ட் வெல்கம் டு சினிமா பட்டி. அப்படியே முருகா இந்தா வாங்க. 2 எபிசோடோட பேர் ஆதரவை தொடர்ந்து 3வது எபிசோடு எப்ப போடுவீங்க ரொம்ப ஆர்வமா நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்ததுனால நான் கெஞ்சியே கேட்கலையே, இனி கேட்பேன்னு சொல்ல வந்து அந்த 2 எபிசோட்ல போயிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் தேடி பார்க்காதீங்க. இந்த எபிசோட நீங்க கண்டிப்பா உட்காந்து முழுசா பாத்துருவீங்க. ஏன்னா வந்திருக்கிற கெஸ்ட் அந்த மாதிரி எல்லாருமே மஞ்சப்பையை தூக்கிட்டு சென்னை வந்த மாதிரி இவர் குட்டியா ஒரு ரேடியோ பெட்டியை தூக்கிட்டு தான் சென்னை வந்தார். எஸ், ஆர்ஜேவா தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன டீம் வச்சு ஸ்மைல் சேட்டை பிளாக் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சென்சிபிளான ஒரு ஜாலியான ஆங்கரா, எல்லாருக்கும் ஃபேவரட்டா பிடிச்ச ஒரு காமெடி ஆக்டரா நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் பிளாக் ஷீப் ஃபைன்ஸ் அப்படின்ற அங்கீகாரத்தோட ஆண் பாவம் பொல்லாதல மிக முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய ஆர்வி அண்ணன் ஆர்ஜே விக்னேஷ் அவர்களை வருக என வரவேற்கிறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம இன்னொரு கெஸ்டையும் அப்படியே இன்ட்ரோ பண்ணிட்டோம்னா ப்ளீஸ். அவரு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சன் மியூசிக்ல ஒரு விஜேவா அப்படி வலம் வந்து அடடா நம்ம வீட்டு பையன் இன்னும் பேசிட்டு இருக்க மாதிரியே பேசுறானே அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு பெரிய இடத்த பிடிச்சி சீரியல், டிவில ரியாலிட்டி ஷோஸ், டான்ஸ் ஷோஸ் இப்படி அவர் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிளோட 2019 ஹீரோ டெபியூட் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓட்ராஜா அப்படின்னு படத்துல உள்ள என்ட்ரி ஆகி தமிழ் சினிமாவில் ஜோ, ஸ்வீட் ஆர்ட்னு பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து இப்போ ஆண்களின் குமுறல்களை எல்லாத்தையும் வெளியில சொல்ற மாதிரி ஆண் பாவம் பொல்லாத படத்துடைய ஹீரோ அன்பு அண்ணன் ரியோ ராஜ் அவர்களை வருக வரவேற்கிறேன். இப்ப போடுங்க சார் பாட்டு. மீட் பண்ணிக்கிறேன். தப்பா சொல்ல. தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. சினிமா பட்டி வித் விகே. டைரக்டா நம்ம ஒரு கேம்குள்ள போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். உங்களுடைய இடங்களுக்கு தயவு செய்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற ரவுண்ட்ல நான் சும்மா ஒரு கதை ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். நான் சும்மா ஒரு லைன் சொல்லுவேன், நீங்க ஒரு லைன் சொல்லுவீங்க, நீங்க ஒரு லைன் சொல்லுவீங்க. அது அப்படியே கதையா ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ஒரு பெல் அடிக்கும். யார்கிட்ட பெல் நிக்குதோ அவங்க கிளைமேக்ஸ் சொல்லும். இதுதானே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாம். சென்னையில கோடம்பாக்கத்துல சோடு மழை கொட்டுது. அந்த கொட்டுற மழையில ஒருத்தர் ஐஸ் ஊத்திக்கிட்டு வர்றாரு. அங்க இருந்து ஒரு பையனும் பொண்ணும் ஐஸ் வண்டியை நோக்கி ஓடி வராங்க ஸ்லோ மோஷன்ல. ஓடி வரும்போது அங்க தூரத்துல ஒரு லாரி இவங்க 2 பேத்தையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு. குறுக்கு ஒரு குழந்தை வேற வந்துருச்சு. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த குழந்தைய தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பைக்ல வேகமா பறந்து ஹீரோ உள்ள வந்து கையில அந்த குழந்தைய எடுத்து வெளியில போயிடுறாரு. போன அந்த ஹீரோ இப்படி திரும்பி நிறுத்தினா ஐஸ் வண்டிக்காரர் அந்த ஹீரோவை பார்த்து சிரிக்கிறார். ஏன்னா லாரியே பிரேக் போட்டு நிறுத்திட்டான். நீ எதுக்குடா இப்ப தேவையில்லாம வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போனன்ற மாதிரி கேவலமா சிரிக்கிறார். ஆக்சுவலா பார்த்து ஆப்போசிட்ல நின்று இந்த டீ கடையில ஹீரோயின் நின்று இருக்கு. அதை பார்த்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அவர் அந்த குழந்தைய தூக்குனாரு. அதை பார்த்து இம்ப்ரெஸ்ஸே ஆகாத அந்த ஹீரோயின் டீயை நல்லா ஒரு மாதிரி சைடு ஸ்டாண்டு போட்டு நின்று இப்படி கலக்கி ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவில் அங்க இருந்து அந்த குழந்தையோட அம்மா ஓடி வந்து, சரியேண்ணே அவன் தான் பிரேக் போட்டானே, நீ தூக்குறேன் என் புள்ள கையில சராச்சிருச்சு பாரு அப்படின்னு மட்டாரம் அடிக்குது ஹீரோ. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோயினோட அப்பா எக்ஸாமுக்கு போகாம ஏன் ரோட்ல நின்று டீ குடிச்சிட்டு இருக்க, கிளம்புன்னு சொல்லி விரட்டி விடுறாரு. அந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஐஸ் வித்துக்கிட்டு இருந்த அந்த ஆளுதான் அந்த ஹீரோயினோட அப்பாவே. என்ன சொல்றீங்க? ஐஸ் வித்துட்டு இருக்க அப்பா தான் ஹீரோயினோட அப்பான்னு தெரியாம ஹீரோ அவங்க அப்பா கிட்டே போய் என் ஆளுக்கு பிடிச்ச ஒரு 2 ஐஸ் கொடுங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. அந்த ஐஸ் வண்டி கடையில இவ்வளவு பெரிய வீச்சர் வாழ அப்படியே வலுசா அப்படி உருவுறாரு. அந்த உருவுனதை பார்த்த முதல்ல ஓடி வந்தாங்கல்ல அந்த 2 குழந்தைங்களும், அவங்க 2 பேரும் இது என்ன ஐஸ் விக்கிறேன்னு சொல்லிட்டு அடியில இருந்து அருவாள் எடுத்தாலும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க அப்பா சொன்னாரு, நான் ஐஸ் வண்டி விக்கல, இதுக்குள்ள இருந்து இளநீ தான் வித்துக்கிட்டு இருக்கேன்னு இளநீ எடுத்து காட்டுறாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ அந்த ஏன்டா என்கிட்ட வரும்போதாடா பெல் அடிப்ப. உள்ள அங்க இளநீ தானே இருந்துச்சு. இளநீ வெட்டுறதுக்காக தான் அருவா வச்சிருந்தாரு இல்லையா. மேபி அந்த பையனுக்கு எந்த வேலை வெட்டியுமே கிடையாது. மாமனார் தொழிலே நம்மளும் வந்துட்டு பிரம்மாண்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கம் மார்க்கா ரோட்லயே ஆப்போசிட்ல ஒரு பெரிய இளநீ கடை போறதுக்காக பிளான் பண்ணிட்டு நடந்து போறான் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு. சூப்பர். அப்படியே பிளான் பண்ணி மேல போனா இளநீ கடை. பல பேரு. ஓகே ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ரெகுலரா ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது
நீ எல்லாம் ஃப்ரெண்டா? இந்த பாட்டு வருதுண்ணே ரிங்டோன். இதுல அபூர்வம். நேத்து போய் பார்க்க லிரிக் ரைட்டர் ரியோராஜன் போட்டிருக்கு. இவ்வளவு கலை நயத்தோட இவ்வளவு கவித்துவத்தோட படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகி போச்சு. இப்பதான் அந்த பாட்டு நான் எழுதுனேன்றத இப்பதான் நீ கண்டுபிடிக்கிறியா? ஆமாண்ணே ஆமாண்ணே. இல்ல உண்மையிலேயே நேத்தானே நான் அந்த பாட்டு நீங்க எழுதுனீங்க பார்த்தேன். ஏன் அப்படின்னா நீங்க அடுத்த படத்துல பாட்டு நான் எழுதலாமான்னு வாய்ப்பு கேட்டதா டைரக்டர் சொன்னாரு. ஏய் எழுதிட்டாப்லடா, ஸ்வீட் ஆர்ட்ல 2 பாட்டு எழுதி இருக்காருடா அவரு. ஓ மை காட். வாழ்த்துக்கள். சோ சூப்பர்ண்ணே. ஆரம்பிக்கலாங்களா? ரவுண்டு சிறப்பா விளையாடி முடிச்சிட்டியா? இதை தொடர்ந்து ஏய் என்னடா இது வசனமே புரியல. 2 போர்டு வந்துருச்சு, குத்துறதுக்கு பின் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓலைச்சுவடிகள் மாதிரி நான் ஆளுக்கு ஒரு ஓலைச்சுவடிகள் கொடுப்பேன். அதுல வந்துட்டு டயலாக்ஸ் வந்து கலந்துருக்கும், வசனம் வந்து கலந்துருக்கும். நீங்க அதை கண்டுபிடிச்சு கரெக்டா பின் பண்ணிட்டு இங்க ஒரு பெல் இருக்கும். அந்த பெல்ல யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின். ஓகே, 3 டயலாக் இருக்கும். 3 டயலாக் யாரு 2 டயலாக் அதிகமா வின் பண்றாங்க. ஆக்சுவலா ரியோ அவங்க குத்துனுச்சுன்னா அந்த டயலாக் நான் படிக்க மாட்டேன். ஏன் சொல்லு? ஏன்? குத்துனது நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. என்ன ஜோக் காட்டுறீங்களா? ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உருவனே வந்துரும் டக்குனு. அவ்வளவுதானே. ரியோனே அவர் போயிட்டாரு, 3 டயலாக் வச்சுட்டாரு. கண்டுபிடிங்க. ஒவ்வொன்னா இல்ல எல்லாத்தையும் வைக்கலாம்ல. ஒன்னொன்னா வைக்கலாம். என்ன எடுத்துட்டு போய் ரெண்டு பேர் 2 குத்துட்டு வேகமா சீக்கிரம் வச்சு முடிக்கிட்டோம். நீங்க பெல் அடிங்க நீங்க. வாங்க. பிக்கர் என்ன போட்டிருக்காருன்னா இனிமேதான் சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போற. ஆமா, நீங்க சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். டயலாக் கட்டான்றது ஒரு தடவை பாத்துருவோமா? டயலாக் ப்ளீஸ். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர். மொரட்டு தலைவர் ஃபேன் வேற. அத மொரட்டு தலைவர் ஃபேன் ஒட்டனதுக்கு அப்புறமேட்டு கூட பார்க்கலையா? நான் யார் இறைவா. டயலாக் பேலாம் அடுத்த டயலாக் பேலாமா? இப்பயும் முன்னாடி என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அண்ணே பார்த்து பத்திரம் ஒரு டயலாக்கா பார்த்து. ஐயோ, யாரோட டயலாக் எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன், உங்களுக்கு அந்த டயலாக் வச்சேன். அண்ணன் ஒரு ஏகே ஃபேன், அவருக்கு அந்த டயலாக் வச்சேன். மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி புலி 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 டயலாக் போடுங்க, கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். ஏய் கரெக்ட் ஆன்சர். சரி அடுத்த டயலாக் போயிடலானே. இப்ப இவன் யார் ஃபேன்? அவங்க டயலாக் அந்த டயலாக் தான் இருக்கும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகேண்ணே, இதுலயாவது ஜெயிச்சிருங்கண்ணே. எப்படி? எனக்கு அவரோட டயலாக்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இதுதான். எஸ். உலகின் தலை சிறந்த சொல் செயல். எனக்கு வந்து எஸ்கே அவரோட டயலாக்லயே ரொம்ப பிடிச்ச டயலாக் வந்து, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஜெயிச்சவங்க சொன்னாதான் கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. அதுவும் என்னோட ஃபேவரட் டயலாக். என்னன்னோ அவருடைய ப்ரொடியூசர் எஸ்கே அண்ணன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆகச்சிறந்த ஒரு அன்பான ஒரு அண்ணன். இன்னைக்கு நீ விகே அப்படின்னு வச்சுக்கிறன்னா எஸ்கே அப்படின்றது மாதிரி ஒரு ரீகால் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவருடைய விஜய் டிவில அவரோட ப்ளூப்பர்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன் ஆஃப் ஆங்கர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே. ஆமா. சோ ஆப்வியஸ்லி இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது 2 டயலாக் கண்டுபிடிச்சு உடனே ஓடி வந்து பெல் அடிச்ச. கண்டுபிடிச்சதுனால இல்ல, ஓடி வந்து பெல் அடிச்சதுனால. அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சும்மா அப்படி கண்டுபிடிச்சது நானும் தான் கண்டுபிடிச்சேன். என்ன போன 2 டயலாக் நீங்க அழகா பார்த்தா தெரியும். பேசிட்டு அடுத்த ரவுண்ட் போப்பா நீ. என்னடா வசனம் இப்படி ஒரு ரவுண்டர் வின்னர் ரியோ ராஜ் அவர்கள். அந்த ரவுண்டை தொடர்ந்து இப்ப வர போற ரவுண்ட் ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு கதை சொல்லட்டுமா சார்ல? நான் ஒரு கதை சொல்லுவேனே, அந்த கதையோட டைட்டில், படத்தோட டைட்டில் சொன்னா மட்டும் போதும். ஓகே, அவ்வளவுதான். சோ ஆண் பாவம் பொல்லாதோடைய படம் இப்போ அக்டோபர் 31 தீபாவளி முடிஞ்சு 31ஆம் தேதி வரப்போகுதுல, அந்த படம் என்ன மாதிரியான கதை? அது ஒரு மாதிரியான ஒரு நல்ல கதை. ஏதாவது சொல்லுங்கண்ணே. இல்லடா, உனக்கு தெரியும் ஒரு கல்யாணமான ஆணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. ஒன்னே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும் நீ பாக்குறப்ப.
எல்லா கல்யாணமான பசங்க, எல்லா கல்யாணம் ஆகாத பசங்க, லவ் பண்றவங்க, பெண்களோட பழக்கத்துல இருக்க அவ்வளவு பேருக்கும் இந்த படத்தை பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்பயுமே இந்த அடியை வாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாம எவ்வளவு நாள் தான் நம்மளும் அழுகாம இருக்குது. ஸோ அப்படி மனசு விட்டு ஆண்களோட பிரச்சனைகளை பேசி இருக்கக்கூடிய படம் தான் ஆண் பாவம். கண்டிப்பா ஏதாவது ஒரு சீன்லயாவது இங்க இருக்கிறவங்க வெளில இருக்கவங்க பார்த்து இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துலயாவது மொத்த படத்துல தன்னை கனெக்ட் பண்ணிடுவோம். சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. சூப்பர்ண்ணே. ஆண் பாவம் மிகப்பெரிய வெற்றியடைய சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி. பிளாக் ஷீப் சார்பாக நன்றிகளை சொல்லி. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்றேன். ஓகே, யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதோ அவங்க பெல் அடிச்சுட்டு சொல்லணும். தப்பா சொல்லிடக்கூடாது. தப்பா சொன்னா பாயிண்ட் கிடையாது. ஓகே, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கதையில ஹீரோ ஒரு பயங்கரமான குடிகாரர். ஒரு கதையில நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஆனா இந்த கதையில எல்லாருமே கெட்டவங்க. தான் தான் கெட்டவன் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத காட்டுறதுலே இவங்களோட மொத்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அப்படி ஒருத்தரை மாத்தி ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் கெட்டவங்களா இருக்கும்போது ஒரே ஒருத்தர் அந்த கதையில நல்லவர் இருப்பாரு. ஆனா அவர் ஹீரோ கிடையாது. ஓகே, ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திடுவார். வேற இவ்வளவு நடந்தும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோவையே ஏமாத்திடுவார். புரியுதா? இந்த படத்துல ஒரு மூணு ஹீரோயின்ஸ் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஹீரோ நான் சிங்கிளா தான் இருப்பேன் அப்படின்னு வைராக்கியத்தோட சிங்கிளாவே இருப்பார். கதையிலையும் ஜெயிச்சிருவார். என்ன படம்? க்ளூஸ்லாம் இருக்கு. க்ளூலாம் இருக்கு. என்ன யோசிக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இப்படி ஒரு கதையை சொன்னா நம்மளே பண்ண மாட்டோமே. இந்த கதை நான் வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கூட சொல்லுவேன். அது புரிஞ்சிருச்சு. என்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்கல்ல. இது சும்மா குடிகாரன்னு என்ன சொல்றான்? ஹீரோ நிறைய சீன்ல குடிச்சிருப்பாரு, அதனால உடனே பயங்கர குடிக்காரு அப்பெல்லாம் இல்ல. இதுல இந்த படத்துல குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. குடிச்சுட்டே தான். 3 க்ளூ குடிப்பியா? ஆமா, ஃபர்ஸ்ட் க்ளூ சொல்லிடலாமா? ஹீரோ ஒரு போலீஸ். ஆனா குடிக்காரரு. மெகா ஹிட் படம். ஆக்சுவலா சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு கூட சொல்லலாம். உனக்கு தெரியுமே. சரி, நான் 2வது க்ளூ கொடுக்கவா? அவர் பாருங்க எவ்வளவு தெளிவா பெல்ல கையில வச்சிருக்காரு. உண்மை எனக்குலாம் இது தெரியாது. இந்த கேம் எப்பயுமே நான் தோத்து தான் போவேன். 150 எபிசோட் பண்ணிருக்காங்க, அப்பவே தோத்து தான் போனேன். ஹீரோ பைக் கார் பயங்கரமா ஓட்டுவாரு. ஐயோ, போலீஸ் வேற. Yes, Magatha is the right answer. என்னண்ணே, உங்களுக்கு அதான் கொஞ்சம் கூட க்ளூ கிடைக்கலையா? எல்லாருமே ஏமாத்துவாங்க. ஒரே ஒரு நல்லவன். அந்த ஒரு நல்லவன் யாரு? அந்த ஒரு நல்லவர் யாருன்னா பஞ்சு சுப்பு சார். கடைசியில துப்பாக்கி நீட்டிட்டு இப்படி நிப்பாரு. சார், நான் புடிச்சேன் சார். சொல்லு, நீ என்ன சாகலன்னு சொல்லு. விநாயக் மகாதேவ் என்ன சாகலன்னு சொல்லு. நம்ம அண்ணனா பாத்தீங்கன்னா இதுல எல்லாருமே கெட்டவன். ஹீரோ ஃப்ரெண்டு கெட்டவரு, அர்ஜுன் சார் கெட்டவரு, இவரும் அஜித் சாரும் கெட்டவரு கதைப்படி. சோ எல்லாருமே வெரி குட். வெங்கட் பிரபு சார் இங்க வர்றப்ப விளையாடு, அவராலே கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த கதையில கரெக்டான பதில சொல்லி ஆப்வியஸா 10 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குது நம்ம ரியோ அண்ணன் அவர்கள். டோட்டலா எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க? 30 பாயிண்ட்ஸ். 30 பாயிண்ட்ஸ். 30 பாயிண்ட்ஸ். போய் சொல்றாரு. எல்லா காதலுமே மோதல்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? சோ இவங்களுடைய காதலும் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், எல்லா கல்யாணமும் வேணா முதல்ல ஆரம்பிக்கும். ஆண் பாவம் பொல்லாததும் வர 31ஆம் தேதி பயங்கரமா வந்துட்டு இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. அக்டோபர் 31. உங்களை நீங்கள் திரையில் பார்க்க வேண்டுமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. வந்து பாருங்கள் ஆண் பாவம் பொல்லாது. கல்யாணமானவர்கள், கல்யாணம் ஆக போறவர்கள், பெண்களுடன் பழக்கத்தில் இருப்பவர்கள், அதாவது காலத்துக்கு பௌத்திரம். என்னடா அப்படின்ட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஆரம்பிச்சு விட்டீங்க. சரி, இந்த கதையை சொல்றேன் நானு, மறந்துட போறேன். எல்லா காதலும் மோதல்ல தான். சில காதல்கள் மோதல்ல ஆரம்பிக்கும், அது அப்படியே காதலா மாறும் இல்லையா? இவங்களுடைய காதலும் ஒரு சின்ன மோதல்ல சண்டையில தான் ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் ஊடலாகி அப்புறம் காதலா மாறிடுச்சு. லவ் பண்றாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோ பயங்கர சின்சியரா லவ் பண்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ பயங்கர சின்சியரா லவ் பண்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சரி பரவாயில்ல, அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவளுக்கு 2 பேருமே லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விட்டு கொடுக்குறாங்க. இந்த விஷயம் ஹீரோ தெரிய வந்துச்சு. அதெல்லாம் முடியாது, நீ யார் அதை முடிவு பண்றதுக்கு? நான் தான் முடிவு பண்ணணும். நீ தான் என்ன கடைசி வரைக்கும் என்ன நீ காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும் அப்படின்னு ஹீரோ ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஹீரோயினுக்கு புரிஞ்சா இது வரைக்கும்? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. கடைசியில தான் தெரியும். ஹீரோயினை தன்னோட லட்சியத்துக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் பயங்கரமா ஹீரோ யூஸ் பண்ணிருப்பாரு. லவ் உண்மையா பண்ணிருப்பாரு, பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாரு. இது தெரிஞ்சிடும் கடைசியில ஹீரோயினுக்கு. ஆனா ஹீரோயின் அதை தெரிஞ்சும் கூட பரவாயில்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கு போயிடுவாங்க. அது அப்படியே முடிஞ்சிடும். இதுக்கு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாதியிலே இறந்துருவாங்க. ஓகே, ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கொஞ்ச நாள்ல இறந்துருவார். ஓகேவா, சென்டிமெண்டா இறந்துருவார். இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு செத்துச்சு இல்ல, அந்த ஃப்ரெண்டு செத்ததுக்கான காரணம் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஓகே, புரிஞ்சுச்சா? எப்படி யோசிச்சு எழுதிருக்காங்க பாருங்க கதையை. திரைக்கதை ஸ்கிரீன் பிளே அவங்க நார்மலா தான் எழுதிருக்காங்க. அதை எங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் நீ நிறைய யோசிச்சிருக்க. சரி, நான் க்ளூக்கு போறேன். ஏதோ ரெண்டாவது ஏதோ கதை சொல்றீங்க. எது கதையில க்ளூக்கு வரேனே. ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஒர்க் பண்றாங்க. ஹீரோ ஒரு போட்டோகிராஃபர். ஏன்னா இது ஏன் ஓகே ஓகே ஓகே, அடுத்து க்ளூ சொல்றேன். தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம் உனக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிளைமேக்ஸ்ல சிஎம் ஆயிடுவாரு. சரி சொல்லுங்க, என்ன படம்? சாகர வரைக்கும் ஒன்னா இருக்கலாம் நீடா, இப்ப தனியா விட்டு ஓட பாக்குறேன். வா 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 வா. போன ரவுண்ட் 10, இந்த ரவுண்ட் 10. 20 பாயிண்ட்ஸ் ஆர்ஜே விக்னேஷ் கா. அண்ணா நீங்க 30 பாயிண்ட்ஸ். கலையரசன் தங்கவேல் உங்களுடைய ஆரோக்கிய நண்பன் எப்படி படம் எடுத்திருக்காரு? படம் டைரக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாரு? ஃப்ரெண்டா நம்ம ஃப்ரெண்டே டைரக்ட் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு ஒரு எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. ஏன்னா கலையரசன் சும்மாவே டெரிஃபிக்கா தான் இருப்பாப்ல. இங்க வர்றப்ப கூடுதல் பொறுப்பு இருக்கு. சினிமா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய வாய்ப்பு, முதல் படம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொறுப்பு. அதை கரெக்டா பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஸ்கிரிப்டா நாங்க படிக்கிறப்ப எல்லாருக்கும் என்ன தோணுச்சோ அது வந்து இன்னைக்கு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அந்த இடங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. அப்படிங்கிறப்ப பயங்கர. நீங்க சொல்லுங்க, கதை சொன்னார்ல கலையனை வந்து உங்கள்கிட்ட சொன்னோன்னே நீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? டேய் என்னடா அது அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து எல்லா இன்டர்வியூலயும் இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்றது ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னன்னா நீ கதை கேட்காத பவுண்டு படின்னு விக்னேஷ் கான்டாக்ட் கொடுத்து, நீ கதை கேட்காதப்பா பவுண்டு படி, இல்ல கேட்காத நீ படி, இது படிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட கதையை வந்து நான் கதையா கேட்கல. ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்காம ஸ்ட்ரைட்டா பவுண்ட் படிச்சது ஆண்பாவம் போல. அதுதான் சூப்பர். ஆண்பாவம் அக்டோபர் 31 பிரம்மாண்ட முறையில வெளிவர போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ரவுண்டு போலாமா? போலாம். ஒத்த சொல்லல ரவுண்ட்ல என்னடா நினைச்சேன் ரெண்டாவது ரவுண்ட்ல அவன் வந்து இவங்கன்னு சொல்லும் போதே சொன்னடா மூணாவது ரவுண்ட் இதை விட மோசமா பேசுவான்னு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசணும்னா கூட அண்ணே உங்களுக்கு போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்காப்பட்டிங்களா? வா வா. அண்ணே ஒத்த சொல்லல, அதாவது சொல்றா இப்படி சொல்றப்ப எவ்வளவு சாஃப்டா இருக்கு சொல்லல அப்படிங்கிற. ஒத்த சொல்லல ரவுண்ட்ல இந்த பவுல்ல வந்துட்டு ஒரு வார்த்தை, ஒரு சொல் உள்ள ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டை நீங்க எடுத்து அதுல என்ன சொல் வருதோ அந்த சொல் இடம்பெறக்கூடிய பாடல்களுடைய முதல் வரிகளை நீங்க சொல்லணும். எவ்வளவு நேரத்துக்குள்ள? 2 நிமிஷத்துக்குள்ள. 2 நிமிஷத்துக்குள்ள யார் அதிக பாட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட். ஒருவேளை இந்த இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னு. ஆல்ரெடி நீங்க எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்கீங்க? 30. 20. மறந்து 20 + 50 70 ஆயிடும். நீங்க 80 ஆயிடுவீங்க ஜெயிச்சா. இல்லன்னா நீங்க 30ல தோத்துருவீங்க. சோ ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறா? நீங்க விளையாடுறீங்களா? விக்னேஷ் ஆகா எஃப்எம் ஆர்ஜேவா சன் மியூசிக் விஜேவா நம்ம இப்ப பாத்துருவோம். பாட்டுக்கு பஞ்சமில்லாத நபர்கள். உங்களுக்கு சொல்லிட்டாரு ஆகான்னு. ஆகா எஃப்எம் ஆர்ஜேவா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சிரி கலகலகலவென சிரி கண்ணீர் நீர் வர சிரி. அண்ணா இருங்க, ஒண்ணுனா சொல்லுங்க. நான் சிரித்தால் தீபாவளி. ஓய் 2. நீ சிரிச்சா கொண்டாட்டம், நீ ரசிச்சா கொண்டாட்டம், நீ நடந்தா கொண்டாட்டம். பாட்டோட ஸ்டார்டிங் லைன் என்ன? கொண்டாட்டம் தூங்கா நகரம் படத்துல வர பாட்டு. 3. சிரிப்பு வருது சித்தப்பா. 4. சொல்லுங்க கமான். பாட்டு வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்த்திடாது. சிரிச்சு வந்தாச்சுன்னா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஈஸியா வரல. அவர் அடுத்ததுல நான் ஒண்ணும் பண்ணல. சிரித்தாலே 7 10 செகண்ட் தான் இருக்கா? 10 9 8 7 5 6 5 I give up. 4. சோ 2 நிமிஷத்துல விக்கேரை கண்டுபிடிச்ச அந்த பாடல்கள் 7 பாடல்கள் சிரி என்ற வார்த்தையில் இருந்து. ஓகே, ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் நல்ல வார்த்தையா கொடுத்திருக்கலாம். இருக்கு இதுல நீங்க எடுத்தது அப்படி இருக்கு. சரி ஓகே. இல்ல நீங்க எடுத்தது அப்படி இருக்கு. இப்ப மட்டும் அங்கிட்டு நீலா காற்றுன்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுக்க கொண்டு நட்புக்குள்ளே ஒரு பிரிதிங்கு வந்தது 1 ஏனென்று அது தெரியவில்லை. போதும் நெஞ்சுக்குள்ளே நல்ல பாட்டுப்பா, பாடலாப்பா கொஞ்ச நேரம். நெஞ்சுக்குள்ளே டைம் ஆகிட்டு பாத்துட்டு இருக்க நீங்க கீழே என்னென்ன பாட்டுலாம் உங்களுக்கு மைண்டுக்கு வருதுன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐயா இந்த விளையாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கே. என்ன சொல்லணும்? நீ நான் சிரித்தால்லாம் பாடுன? நட்புக்கு வயது நான் சிரித்தால் பாடுனியப்பா. அதுக்கு முந்தின படம் இருக்கேன். ஓ ஆமா இல்ல
இப்ப அது வரல. அதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கே மியூசியம் இருக்கு. அதுல வந்து இருக்கு நிறைய பாட்டு இருக்குண்ணே. நிறைய இருக்கு, எதுவுமே மைண்ட்ல வரல. பிளாங்க் ஆயிருது. நட்பு இருக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வரம் எதற்கு. ஆதி பாட்டு அத்தனை பாட்டு இருக்கு, நிறைய இருக்கு. நட்பே துணை, நட்பே துணை, என் நண்பனுக்கு எவனும் இலை ஈடு இணை, நட்பிற்கு எதுக்கு மச்சா எவ்வளவு இருக்கு. அதான் ஆதி என்ன லிஸ்ட் எடுத்தாவே நட்புக்கு அவ்வளவு பாட்டு இருக்கு, எதுவுமே மைண்ட்ல வரல. பட்டன் பிளாங்க் ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட்ல ஆப்வியஸ்லி பேரே வைக்கல, ஒத்த சொல்லல. ஓஹோ இல்ல ஒத்த சொல்லல ஒத்த சொல்லல ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ் எடுத்து ஆல்ரெடி நீங்க 20 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்க. 30 பாயிண்டோட 50 80. பாத்தீங்களா, மறுபடியும் போய் சொல்றாரு. எஸ், 7 பாட்டு போட்டேன்ல, ஒத்த பாட்டுல கண்டுபிடிச்சு ஆன் பாவம்ல அதான் ஒரு பாட்டு 1 மில்லியனுக்கு மேல அந்த பாட்டு பயங்கரமா வியூஸ் போய் செம்மையா போயிட்டு இருக்கு. டான்ஸ் மாஸ்டர் அசார் மாஸ்டர் பல பாடல்கள் வந்துட்டு உங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு ஆடும்போது? நல்லா இருந்துச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸாவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலா வந்து எல்லாரும் இந்த பாட்டுல ரொம்ப நல்லா ஆடி இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சூப்பரா ஆடி. கம்பேரிட்டிவ்லி நான் ரொம்ப அதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி நான் ரொம்ப ஈஸியா டான்ஸ் ஆடுறது இந்த பாட்டுல தான். இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆடி இருக்கேன். ஆனா இந்த பாட்டுக்கு ஒரு மாதிரி அப்ரிசியேஷன் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த பாட்டுலயும் பாடல்கள்லாம் சூப்பரா. ஜோ படத்தோட மியூசிக் டைரக்டர் சித்துக்குமார் தான் இதுலயும் போட்டிருக்காரு. அடுத்த படத்துக்கும் அவர்தானே. நான் சித்து கூட இன்னும் எத்தனை படம் வேணாலும் ஒர்க் பண்ணுவேன். எஸ்கேனுக்கு ஒரு அனிருத் மாதிரி ரியோராஜ் அவர்களுக்கு ஒரு சித்துக்குமார் அப்படி சொல்லி எனக்கு வந்து என்னோட சித்துக்குமார் தான் என்னோட அனிருத். ஏன்னா அவர் தான் வந்துட்டு நீங்க லிரிக் எழுதுனா ஒரு பாட்டு போடுறாரு. அப்படி பட்டுன்னு உண்மையா சொல்லிடக்கூடாது. அது ஒரு கெமிஸ்ட்ரி. அது யுவன் சாரோட பாட்டு. யுவன் சாருக்கு நான் எழுதியிருக்கேன் மேன். ஸ்வீட் ஹார்ட்லயும் 2 பாட்டு எழுதிருக்காருல்ல, அது யுவன் சார் மியூசிக் தான். தென் வாட்? இல்ல இப்படி சொன்னீங்கல்ல. ஆனா உங்கள்ட்ட ஒரு கேள்வி சொல்லுப்பா. ஃப்ரம் தி டெஸ்க் ஆஃப் பிளாக் ஷீப் ஃபைன்ஸ் அப்படின்னு போட்டுறணும் இந்த பாட்டுல. பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்னா என்ன மக்களுக்கு? ஆக்சுவலா பிளாக் ஷீப்ல இருந்து நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாயிருக்காங்க, நடிகர்கள் உருவாயிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் உருவாயிருக்காங்க, நல்ல ஆங்கர்ஸும் சில பேர் உருவாயிருக்காங்க. தேங்க்யூ. நல்ல ஆங்கர்ஸ் நான் அதனால தான் சொன்னேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுவரையும் நம்ம படங்கள் பண்ணியிருக்கோம். நெஞ்சமுண்டு நேர்மையோடு ஓடுறத, கார்த்திக் வேணுகோபால், அதுக்கப்புறம் வந்து வரிசையா நம்ம நிறைய படங்கள் பண்ணிருக்கோம். 5-6 படங்கள் வரலையும் பண்ணிட்டோம். ஆனா இந்த படத்துல தான் முதல் முறை அந்த லோகோவோட நமக்கு ஒரு பிரசன்ஸ். பிளாக் ஷீப் ஃபைன்ஸ் உடைய படம் இது. ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப், ஸோ ரைட்டிங் டெஸ்க் ஆஃப், கிரியேட்டிங் டெஸ்க் ஆஃப் பிளாக் ஷீப்ல இருந்து வருது அப்படின்ற அந்த சந்தோஷமா அந்த லோகோவை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இந்த படம் தான் வருது. நிறைய முத்திரையை பதிச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்கிரீன்ல பதிக்கிறோம் அந்த முத்திரையை. இதுக்கப்புறம் வருஷத்துக்கு மினிமம் ஒரு 10 படமாவது பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ல இருந்து வரணும்ன்றதுதான் அதிகபட்ச ட்ரீமா, சந்தோஷமா தேவை. தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எஸ், அக்டோபர் 31 ஆண் பாவம் பொல்லாதது. என்னதான் நம்ம இதெல்லாம் பேசினாலும் கூட ப்ரமோஷனுக்கு பேசுறீங்க அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கட் ஃபீல் இருக்கு. நிச்சயமா இது நிறைய பேசப்படும், பகிரப்படும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்களை, ஷேர் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை பேசியிருக்கு இந்த படம். ஸோ அது கண்டிப்பாக போய் சேரும். இனி ஆண்களை பற்றியும் பேசுவாங்க. ஏன்னா ஜென்ரலாக பெண்கள் இப்போ வெளில வரதே, வேலைக்கு போகிறதே வந்து சிங்கப்பெண்ணே, இன்னொரு வார்த்தை அக்னி சிறகே அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு, பேச ஆரம்பிச்சிட்டோம், பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வீட்டில் வந்து நான் துவைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன், பாத்திரங்கள் ரெடி ஆகிட்டேன்னு ஒரு ஆண் சொல்றதை நம்ம பாராட்டுறதும் இல்லை, கை தட்டுறதும் இல்லை. இனி அதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பேச ஆரம்பிச்சாதான் அந்த மாற்றம் பெருசாக வரும் அப்படின்றதுதான் ஒன்று. அனைத்து ஆண்களின் மனக்குமுறல்களை வெளிக்காட்டுன்றதுக்காண்டி இந்த கதையில நீங்க கதாநாயகனா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய சில வார்த்தைகள். அக்டோபர் 31 ஆண் பாவம் வெளிவர போகுது. முழுக்க முழுக்க வந்து ஒரு என்டர்டெய்னர், ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர். ஜாலியா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா அந்த என்டர்டெயின்மெண்ட் யாரை வச்சு பண்ணிருக்கோம்னா உங்களை வச்சு தான் பண்ணிருக்கோம். உங்களோட வாழ்க்கையில நீங்க வீட்டுல என்னெல்லாம் அனுபவிப்பீங்களோ அது யார்ட்டையும் சொல்ல முடியாம நம்மளே சம்டைம்ஸ் வந்து டீ கடையில உட்காந்து ஒரு டீயை போட்டு இப்படின்னு யோசிக்கும் போது அப்படின்னு ஒரு சிரிப்பு வரும் நமக்குள்ளார. அந்த சிரிப்புல ஒரு வலி இருக்கும்ல, அதை சிரிச்ச முகமாவே நீங்க இந்த படத்துல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு அருமையான ஒரு ஒரு நல்ல விஷயத்த இந்த படம் பேசியிருக்கு. இன்னும் என்டர்டெய்னர் மோட், ஒரு மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்கா ஒரு நல்ல விஷயத்த வந்து இந்த படம் பேசியிருக்கு. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த படம் பண்ணதுல. அக்டோபர் 31 தியேட்டர்ல வரப்போகுது. பக்கத்துல இருக்கிற எந்த தியேட்டரா இருந்தாலும் குடும்பத்தோட கொண்டு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சினிமா பட்டிக்கு வந்து வருகை தந்து சிறப்பித்த அன்பு இரு அண்ணன்களுக்கும் ஒரு சின்ன பரிசு பொருள் இதோ உங்களுக்காக.
இதை தொடர்ந்து வேற ஒரு எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்க இருப்பது நான் உங்கள் வினோத்குமார். 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா, ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. வேற எபிசோட்ல பாப்போம். டாடா, பை பை பை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.